ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்துல பலவிதமான கிரீடங்களை நாம் பார்க்கிறோம். அவைகள் எல்லாம் அழிந்து போகின்றன. அவைகளை கொடுத்த தலைவர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் தேவாதி தேவனோ, கர்த்தாதி கர்த்தாவோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஒரு நாளும் அழிவதில்லை. அவர் கொடுக்க போகிறதான ஜீவ கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சோதனையை சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சோதனையை சகிக்கும் பொழுது நாம் தேவனிடத்துல அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். Dear child of God, the Lord God wants to honor you with a crown of life. God is a God who gives us life. He is the only one who can crown us with the crown of life. When you endure all the trials and tribulations in your life, you show that you love God. When you love God, God is honored. God is happy. God is pleased. That is why He wants to give you the crown of life, because He is a promise-keeping God. God wants to honor His children. தம்முடைய பிள்ளைகளை அவர் கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த சோதனை வந்தாலும் கவலைப்படாதிருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல சோதனைகள் வந்தது உண்டு. யோபுவுக்கு பல சோதனைகள் வந்தது உண்டு. ஆபிரகாமுக்கு பல சோதனைகள் வந்தது உண்டு. தேவனுடைய மடியாந்தர்கள் அனைவருக்கும் சோதனைகள் வந்தது உண்டு. அந்த சோதனைகளில் அவர்கள் ஜெயித்தது நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் ராஜ்யங்களை ஆண்டார்கள். அவர்கள் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் பெற்றார்கள். தேவனால் இப்பொழுதும் கனப்படுத்தப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்களும் நானும் தேவனால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் சோதனையை சகிக்க வேண்டும். தேவனுடைய சோதனையை சகிக்கிற பொழுது நாம் பாக்கியவான்களாக மாறப்போகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்போகிறோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறப்போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்து நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். God is going to crown you with the crown of life. You need to prepare yourself. You need to endure all the hardships in your life. You need to be happy to receive God's all the blessings in your life. Amen. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் அனுமதிக்கிற எல்லா சோதனைகளையும் நாங்கள் தாங்குவதற்கு எங்களுக்கு சக்திகளை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு பாக்கியவான்களாக எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ, உம்மை நேசிக்கிறவர்களாய் வாழ தேவனே கிருபை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.